அது சரியா செப்டம்பர் 29, 2025 தமிழகத்துடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஏந்தல் அப்படிங்கிற வில்லேஜ்ல நேரம் நள்ளிரவு 12 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணி திருவண்ணாமலைக்கு போற ஒரு பைபாஸ் ரோட்ல, அதாவது ஒரு ஹைவேஸ்ல தெலுங்குல எழுதியிருந்த நேம் போர்டும் ஆந்திராவுடைய நம்பர் பிளேட் மாட்டியிருந்த ஒரு மினி லாரி ஒண்ணு நார்மலான ஸ்பீட்ல வந்துட்டு இருந்துச்சு. 27 வயதான பாலகிருஷ்ணா அந்த லாரியை ஓட்டிட்டு வர, அவருக்கு பக்கத்துல இருந்த சீட்ல 40 வயதான லக்ஷ்மி அப்படிங்கிற லேடியும் 18 வயதான வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணும் ரோட வேடிக்கை பார்த்தபடி கூடவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க நான் மென்ஷன் பண்ண இந்த 3 பேருடைய பெயருமே அவங்களுடைய உண்மையான பெயர் கிடையாது. அது எல்லாமே நானே அவங்களுக்கு வச்ச ஒரு ஃபேக்கான நேம்ஸ் தான். பிகாஸ் அப்பதான் இந்த கேஸ்ல இவங்களை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். மேலும் நமக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு பார்க்கும்போது 27 வயதான பாலகிருஷ்ணாவுடைய அக்கா தான் 40 வயதான லக்ஷ்மி அப்படின்னும், அந்த லக்ஷ்மியுடைய மகள் தான் 18 வயதான வைஷ்ணவி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த பாலகிருஷ்ணா ஆந்திரால இருந்து வாழைத்தார் லோட ஏத்திட்டு அத திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு மண்டியில இறக்கிறதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. மேலும் அந்த லோட இறக்குனதுக்கு அப்புறமா தன்னுடைய அக்காவையும் அக்கா மகளையும் கூட்டிட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போறதுக்கும் பிளான் போட்டிருக்காரு. ஆனா இப்படி வேலையோட சேர்த்து கோயிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல பிளானோட வந்த அவருக்கு அடுத்து நடக்க போற அந்த கொடுமையான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில மக்களையும் பதைக்க வச்ச வேலியே பயிரை மேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்தவங்களே பண்ண ஒரு கொடுமையான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் இன்ட்ரோல சொன்ன அதே திருவண்ணாமலை ஹைவேஸ் ரோட்ல நின்று இருந்த 30 வயது இருக்கக்கூடிய சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அந்த வழியா போயிட்டும் வந்துட்டு இருந்த வாகனங்களை நோட்டம் பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த பாலகிருஷ்ணாவுடைய லாரியும் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லாரி ஆந்திராவுடைய நம்பர் பிளேட்ல இருந்ததால அதை செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் அதை கை காட்டி ஸ்டாப் பண்றாங்க. இது ஒரு நார்மல் செக்கிங் தான் அப்படின்னு நினைச்ச பாலகிருஷ்ணாவும் லாரியை ஸ்லோ பண்ணி ரோட்டோரமா நிப்பாட்டுறாரு. இப்ப இந்த லாரி கிட்ட வந்த போலீஸ் அவரையும் அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த 2 பெண்களையும் வெச்ச கண்ணு வாங்காம சந்தேகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரையுமே கீழே இறங்க சொல்லிட்டு பாலகிருஷ்ணாவுடைய லைசன்ஸ் மற்றும் அந்த லாரியுடைய பேப்பர்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க செக் பண்ணும் போதே சத்தம் வராத மாதிரி அந்த கான்ஸ்டபிள்ஸ்குள்ளேயே அவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ முணுமுணுப்பா பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ ஏதோ ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண மாதிரி அவங்களுடைய தலையை ஆட்டிக்கிட்டே பாலகிருஷ்ணா பக்கம் திரும்பினவங்க அவர்கிட்ட அந்த லைசன்ஸையும் லாரியுடைய பேப்பர்ஸையும் கொடுத்துட்டு லாரியை சுத்தி வந்து பார்க்க
பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அந்த லாரியில வாழைத்தார் லோடு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணவங்க மறுபடியும் பாலகிருஷ்ணா கிட்ட வந்து, ஆமா இந்த 2 பேர் யாரு அப்படின்னு அங்க நின்னுட்டு இருந்த பெண்களை பார்த்து கேக்குறாங்க. இப்ப அந்த பாலகிருஷ்ணாவுக்கு தமிழ் ஒரு அளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கறதால கொஞ்சம் சிரமப்பட்டுட்டே தெலுங்கு கலந்த தமிழ்ல அது தன்னுடைய அக்கா மற்றும் அக்காவுடைய மகள் அப்படின்னும், இங்க நான் லோடு இருக்கிறதுக்காக வந்தேன், அப்படியே என்னுடைய அக்காவையும் அக்கா மகளையும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், அதுக்காக தான் அவங்களும் கூட வந்திருக்காங்க அப்படின்னு பதில் சொல்றாரு. ஆனா போலீஸோ அவர் சொல்லிட்டு இருக்கிறத நம்பாத மாதிரி தலையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்தா அந்த 2 பொண்ணுகளையும் வச்சு தொழில் பண்ற புரோக்கர் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அதை கேட்டு பதறி போன அந்த பாலகிருஷ்ணாவோ, இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்ல, இவங்க என்னுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காத போலீஸ் நேரா அங்க பயந்தபடி நின்றுட்டு இருந்த அந்த 2 பெண்கள் கிட்டையும் போறாங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு, சோ 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை நாங்க கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கைகளையும் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த 2 பெண்களுக்கும் போலீஸ் பேசுற தமிழ் புரியல அப்படின்னாலும் அவங்க நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கறத மட்டும் அவங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. சோ எப்படியாவது நம்ம தப்பானவங்க இல்ல அப்படின்னு போலீஸ்க்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த 2 பெண்களும் கூடவே பாலகிருஷ்ணாவும் சேர்ந்து அந்த 2 போலீஸ் கிட்டையும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத அந்த போலீஸ் அந்த 2 பெண்களையும் இழுத்துட்டு போகிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இதனால பாலகிருஷ்ணா வேற வழி இல்லாம அந்த 2 போலீஸுடைய அந்த 2 போலீஸுடைய கைகளை பிடிச்சு தடுக்கிறாரு. அவர் அப்படி பண்ணது போலீஸ்க்கு கோவத்தை உண்டாக்கி இருக்கு. சோ பாலகிருஷ்ணாவை லத்தியாலேயே அடிச்சு உதைச்சதா சொல்லப்படுது. மேலும் அவங்க கூட வரமாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்ச அந்த 2 பெண்களையுமே கூட அடிச்சு உதைச்சுதான் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா அவங்கள தடுக்க முடியாம ஒரு ஓரமா போய் பாலகிருஷ்ணா நிக்க, அதை பார்த்த போலீஸ், நீ போய் லோடு இறக்கிட்டு நேரா திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு, நாங்க அதுக்குள்ள இந்த 2 பெண்களையும் விசாரிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அழுதுட்டு இருந்த அந்த பெண்களை அவங்களுடைய பைக்ல ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போகவா ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மொத்த இன்சிடென்ட் நடந்த அந்த இடம் முழுவதுமே ரொம்பவே இருட்டா இருந்ததால அந்த வழியா போன வாகனங்கள்ல இருந்த யாருக்குமே அங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. பட் அப்படி தெரிஞ்சாலுமே கூட போலீஸ் தான் அங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அதை யாருமே பெருசா கண்டிருக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த போலீஸும் அந்த 2 பெண்களையும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க கூட போன அந்த 2 பெண்களும் நிம்மதியா சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சுதானே நம்ம இங்க வந்தோம். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம போலீஸ் இப்படி நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு ரொம்பவே மனவேதனை பட்டிருக்காங்க. பட் அதை விட அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத மாதிரி ஒரு வேதனைய அதுக்கப்புறமா தான் அவங்கள கூட்டிட்டு போன அந்த போலீஸ் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இப்ப 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே அந்த 2 பெண்களையும் பைக்ல வச்சு கூட்டிட்டு போன போலீஸ் சடனா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இருட்டான பகுதியில கொண்டு போய் அவங்களுடைய பைக்கை நிப்பாட்டுறாங்க. மேலும் அந்த 2 பெண்களையும் அந்த இடத்துலயே கீழே இறங்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே இருட்டா இருந்த அந்த இடத்தை பார்த்த அந்த 2 பெண்களுமே அப்படியே பயத்துல வியர்த்து விறுவிறுத்து போறாங்க. ஆனா போலீஸோ அவங்களுடைய கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா அந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. ஆல்சோ அங்கேயே வச்சு அந்த 2 பெண்களையுமே அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சவங்க அதுல இருந்த லட்சுமியுடைய சேலையை பிடிச்சு அவுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த சேலையை வச்சு அவங்களுடைய கையை கட்டி அவங்களுடைய வாயையும் சத்தம் போட முடியாதபடி இறுக்கி கட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பொண்ணையும் தனியா கூட்டிட்டு போய் அவங்க போட்டிருந்த சுடிதாரையும் வலுக்கட்டாயமா கலட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை அவனுங்க பார்த்த உடனேயே அவனுங்களுடைய வக்கிர புத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலும் அதை தான் அந்த வண்டியை செக் பண்ணும் பொழுதே சத்தம் வராதபடி அவனுங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்திருக்கானுங்க. எஸ், அந்த வைஷ்ணவிய இழுத்துட்டு போய் சீரழிக்கணும் அப்படிங்கறதான் அவனுங்களுடைய பிளானாவே இருந்திருக்கு. அதுக்காக தான் விசாரணை அப்படிங்கிற பேர்ல அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கானுங்க. மேலும் அவனுக்கு நினைச்ச மாதிரியே இப்ப அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ள வச்சு ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் அப்படின்னு கண்டினியூஸா சீரழிக்கவும் ஆரம்பிக்கிறானுங்க.
இப்படி அவனுங்க சீரழிக்கும் பொழுது அந்த வைஷ்ணவி தாங்க முடியாத வேதனையில அழுதபடி முணங்கிருக்காங்க. மேலும் என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் செஞ்சிருக்காங்க. இப்படி வைஷ்ணவி வேதனைப்படுற அந்த சத்தம் கொஞ்சம் தூரம் தள்ளி படுக்க வைக்கப்பட்டிருந்த அவங்களுடைய அம்மாவுடைய காதுக்கும் கேட்டிருக்கு. சோ தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வேதனையில அவங்களுமே வாய் விட்டு கத்த கூட முடியாதபடி கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க பட்ட அந்த வேதனை அப்படிங்கிறது கண்டிப்பா மரணத்தை விட கொடுமையானது அப்படின்னு தான் நான் இங்க சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமா அந்த வைஷ்ணவிய அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு சீரழிச்சு அவனுடைய வெறி அடங்கினதுக்கு அப்புறமா அந்த 2 பெண்களையுமே அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு அவனுடைய பைக்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிருக்கானுங்க அந்த மனித மிருகங்கள். இப்ப அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உடல்லையும் மனசுலயும் இருந்த தாங்க முடியாத வலியோட தட்டு தடுமாறினபடி அந்த வைஷ்ணவி மட்டும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. மேலும் மெதுவா நடந்து போய் அங்க படுத்து கிடந்த அவங்களுடைய அம்மாவுடைய கை கட்டையும் அவங்களுடைய வாயிலிருந்த துணியும் எடுத்து வர்றாங்க. இப்படி தன்னுடைய மகளுடைய அலங்கோலமான நிலையை பார்த்த வைஷ்ணவியுடைய அம்மா அங்கேயே மறுபடியும் கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களும் வைஷ்ணவியும் அந்த காட்டுக்குள்ள இருந்து மெதுவா நடந்து வந்து ஹைவேஸை ரீச் பண்றாங்க. அப்படி அடுத்த ஒரு 1/4 மணி நேரமா அழுதுகிட்டே நின்று அவங்கள அதிகாலை ஒரு 5 மணி போல ஒரு 50 வயது இருக்கக்கூடிய பால்காரர் தன்னுடைய ஸ்கூட்டர்ல அந்த வழியா வரும்போது பார்த்திருக்காரு. ஆல்சோ வைஷ்ணவியும் அவங்களுடைய அம்மாவும் அலங்கோலமான நிலையில அழுதுபடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே பதறி போய் வண்டியை நிப்பாட்டவும் செய்யறாரு. மேலும் அவங்க 2 பேரையுமே விசாரிச்சு நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவரு உடனடியா தன்னுடைய மொபைல் எடுத்து 108 ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணி ஆகணும். இந்த பால்காரர் தான் இந்த இடத்துல இவங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு இல்லையா. ஆனா ஹைவேஸ்ல திருட்டு கும்பல் கூட இந்த மாதிரி ஃபேக்கான ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பெண்கள் ரோட்ல வந்துட்டு அழுதுட்டு நின்னுட்டு கை காமிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கை காமிப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்டாப் பண்றவங்கள அந்த இடத்திலேயே அடிச்சு உதைச்சு சில சமயம் அப்படி நிப்பாட்டுறவங்க கிட்ட இருக்கிற மொபைல் போனுக்காக இல்ல அப்படின்னா சில நகைகளுக்காக கொலைய கூட பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. சோ இப்படியுமே ஒரு கும்பல் இருக்கிறதால தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு கூட முன் வர்றதில்ல. இதனால உண்மையாவே ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு கூட சரியான நேரத்துல ஹெல்ப் கிடைக்காம கூட போகுது. சோ என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் நீங்க 2 வீலர்ல தனியா போகும்போதோ இல்ல கார்ல நீங்க தனியா போகும்போதோ வண்டியை நிறுத்தணுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. கார்ல நீங்க நிறைய ஆண்கள் போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா மேபி நிறுத்துங்க. இல்ல நீங்களே உங்களுடைய ஃபேமிலி கூட தான் போறீங்க அப்படின்னா பெட்டர் அப்பவே 100க்கு கால் அடிச்சு அந்த எக்ஸாக்ட் லொகேஷனை சொல்லி அங்க போக சொல்லிருங்க. இல்ல 108க்கு கால் அடிச்சு அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போக சொல்லிடலாம். அதுவும் இல்ல அப்படின்னா அடுத்து வர்ற பக்கத்து ஊர்ல வண்டியை ஸ்டாப் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்களே பண்ணலாம். இதுதான் என்னுடைய சஜஷன், மனசுல வச்சுக்கோங்க. சரி ஓகே, நல்ல வேளையா அந்த பால்காரர் ஹெல்ப் பண்ணதும் ஹெல்ப் கேட்டவங்களும் உண்மையான ஆட்களா இருந்ததால இப்ப அடுத்த 10வது நிமிஷம் அங்க வந்த ஆம்புலன்ஸ் வைஷ்ணவியும் அவங்களுடைய அம்மாவையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வைஷ்ணவியுடைய நிலைமையை பார்த்த டாக்டர்ஸ் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த லேடி எஸ்ஐ அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் வைஷ்ணவி பல முறை சீரழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும், அதுவும் இது எல்லாத்தையுமே பண்ணது 2 போலீஸ் ஆபீசர் தான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அவங்க சொன்ன போன் நம்பரை வச்சு முதல்ல அந்த லாரி டிரைவரான பாலகிருஷ்ணாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப அந்த பாலகிருஷ்ணாவும் கூட அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியே திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரங்க 2 பேருமே வைஷ்ணவியும் அவங்களுடைய அம்மாவையும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா பாலகிருஷ்ணாவும் அவங்களை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது முடியாம போனதால நேரா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்காரு. பட் அங்க வைஷ்ணவியும் அவங்களுடைய அம்மாவும் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே பதட்டத்தோட வெளியே வெயிட் பண்ண செஞ்சிருக்காரு. அப்பதான் அந்த லேடி எஸ்ஐ கிட்ட இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு. சோ நடந்த கொடுமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாலகிருஷ்ணாவும் உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கதறி அழுதுருக்காரு.
மேலும் அவரும் மத்த 2 பெண்களும் சொன்ன அடையாளங்களை வச்சு இந்த கொடூரமான செயலை செஞ்சது திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட திருவண்ணாமலை மாவட்டத்துடைய டிஎஸ்பி தப்பு பண்ணின அந்த 2 மனித மிருகங்களையும் சஸ்பெண்ட் பண்றாரு. மேலும் போலீஸுடைய விசாரணையில அவனுங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கானுங்க அப்படிங்கறது தெரிஞ்சு இப்ப அவனுங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியும் ஆர்டர் போடுறாரு. போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த குற்றவாளிகள் 2 பேருமே வேலூர் ஜெயில உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கானுங்க. மேலும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கியூர் ஆன வைஷ்ணவியும் அவங்களுடைய அம்மாவும் மறுபடியும் ஆந்திராவுக்கே பத்திரமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு செகண்ட் இந்த இன்சிடென்ட்ல இந்த இடத்துல அப்படியே நம்மளுடைய குடும்பத்தை வச்சு நினைச்சு பாருங்க. சும்மா நம்ம வேற ஒரு ஸ்டேட்டுக்கு டூர் போயிருக்கோம், அங்க நமக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். கண்டிப்பா ஆந்திராவுக்கு கிளம்பி போன அந்த 2 பெண்கள் மட்டும் இல்லாம அவங்க கூட வந்த அந்த லாரி டிரைவர் பாலகிருஷ்ணாவுமே கூட நம்ம தமிழ்நாட்டுடைய போலீஸ தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. இனிமேலுமே கூட அவங்களுக்கு அந்த பயம் வாழ்நாள் முழுவதுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் தப்பு பண்ணுனவனுங்க போலீஸா இருந்தாலுமே அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இவ்வளவு சீக்கிரமா அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி அவனுங்களை வேலையிலிருந்தே டிஸ்மிஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது கண்டிப்பா பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் கொஞ்சம் மன நிம்மதியோடையாவது இங்கிருந்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் கெஸ் பண்றேன் STI. மேலும் இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலியே பயிரை மேய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். பொதுவா போலீஸ் எல்லாத்தையுமே நைட் ரவுண்ட்ஸ் எதுக்காக போடுறாங்க? பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கணும், சமூக விரோதிகள் இரவு நேரத்துல தான் நடமாடுவாங்க, அவங்கள பிடிக்கணும், குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இங்க மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய போலீஸ்காரங்களே ஒரு பெண்ணை சீரழிச்சு ஒரு கேவலமான குற்ற செயல் செஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்னா, போலீஸ் மேலேயே உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா, நீங்க தாராளமா உங்களுடைய மொபைல் எடுத்து உடனடியா 100க்கு கால் பண்ணலாம். அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு போலீஸ் டீம் நீங்க இருக்கிற அந்த இடத்துக்கே வருவாங்க. சோ அங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா அப்ப மாற ஆரம்பிக்கும். இந்த கேஸை போடும்படி நிறைய பேர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணீங்க, யூடியூப் உடைய கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க. பட் தமிழ்நாட்டுல நடந்த வேற ஒரு துயரமான சம்பவத்தால வெளியே நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாம அப்படியே தெரியாமலேயே போயிருச்சு. பட் நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்ததுக்கான காரணம் நீங்க தான் STI. மை டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே இப்படி பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நான் இந்த வீடியோல சஜஸ்ட் பண்ண சில விஷயங்கள் பத்தியும் நீங்க அதுக்கு பதிலா வேற என்ன நினைக்கிறீங்க, வேற என்ன சஜஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.